வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆன்ச் ஹோம் பேக்ஸ். நமக்கு ஒரு 1/4 கிலோ வந்துட்டு ப்ரௌனி ஆர்டர் வந்தது. அதோடைய வீடியோ தான் அதில் கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 1/4 கிலோ ப்ரௌனி உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்மி மெஷர்மெண்ட்ஸில். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 kgக்குரிய வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது, அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். ப்ரௌனிக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து விஸ்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து பட்டர் அண்ட் சாக்லேட். நான் இதுக்கு வந்து 50 கிராம்ஸ் பட்டர் அண்ட் 100 கிராம்ஸ் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மைக்ரோவேவில் ஒரு 50 செகண்ட்ஸ் வச்சுட்டு அதை நல்லா லம்ஸ் இல்லாமல் விஸ்க் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப்புக்கு ஒரு முட்டை, 38 கிராம் நாட்டு சக்கரை, 37 கிராம் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் அண்ட் 1 பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு இந்த டைம் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் எடுத்துருக்கிற நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. சுகர் வந்து கிரைண்ட் பண்ண வேண்டாம், அப்படி கிறிஸ்டலாகவே எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் நல்லா விஸ்க் பண்ணி டார்க் ப்ரௌன் கலரில் இருந்து லைட் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் மட்டும் விஸ்க் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நான் அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் அண்ட் சாக்லேட் அந்த மிக்ஸ்சரையும் இது கூட ஊற்றி ஒரே ஒரு வாட்டி இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ 2 ஸ்டெப் இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப்புக்கு ஒரு 45 கிராம்ஸ் மைதா அண்ட் 12 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர், இதை நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ வரைக்குமே சீவ் பண்ணி எடுக்கல, அதை டேரெக்டாக இதில் சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு மாதிரி ரொம்ப பயந்துட்டுலாம் இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் நார்மலாக அப்படியே ரஃபாகவே மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அதை நல்லா சீவ் பண்ணி இது கூட ஃபுல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து எனக்கு ரசமலாய் கேக் வந்து 1 kg ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த அன்னைக்கு தான் இந்த இதுவும் வந்திருந்தது. இந்த கஸ்டமர் ரொம்ப ஸ்வீட்டான கஸ்டமர், நமக்கு நல்ல ரிவ்யூஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து 1/4 கிலோ வந்து நட்டி ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருந்தோம். அதையும் சேர்த்தே நம்ம அவங்ககிட்ட சொன்ன டைமில் டெலிவர் பண்ணிட்டோம். அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் இப்போது இந்த மிக்ஸ்சரை நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் நட்டி ப்ரௌனிங்கிறதுனால நட்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருந்தேன். ஸோ இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் நான் பாதாம், பிஸ்தா அண்ட் கேஷ்யூஸ் இது 3மே சேர்த்துருந்தேன். சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து 6 into 6 ஸ்கொயர் டின் ப்ரௌனி டின் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து ஆடிஸோடைய ஈகோ பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு நல்லா அந்த ப்ரௌனி வந்து எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி ஃபுல்லாமே எடுத்துக்கோங்க, எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ப்ரௌனியை இப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கிளாசிக் ப்ரௌனி. இப்படியும் நம்ம வந்து சாப்பிடலாம். சில கிட்ஸ்க்கு வந்து நட்ஸ் பிடிக்காது. இப்போ நட்டி ப்ரௌனிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நட்ஸ் வந்து மேலே கொஞ்சம் டாப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி வந்து அதை வந்து ஈவன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நடுவில் மட்டும் அது வந்து ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப அதிகமாக ஹைட் கிடச்சிரும். ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நல்லா ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம பண்ணும்போது மறுபடியும் அதோடைய ஒரிஜினல் இதுக்கு வந்துடணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் அதில் வந்து நட்ஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே தாராளமாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இதை வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் வச்சேன். பட் நீங்கள் வந்து 18 மினிட்ஸ் வைங்க. என்னோடது வந்து அவன் ஓடிஜினா டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்படி டூத் பிக் விட்டு பார்க்கும்போது லைட்டாக வந்து கேர்டில் மாதிரி அப்படி ஒரு மாதிரி உருண்டு வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதில் நீங்கள் எடுத்துடலாம்.
இது நான் கொஞ்சம் கூட ஒரு 2 மினிட்ஸ் வச்சதுனால லைட்டாக வந்து மேலே ரொம்ப ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. நீங்கள் இதை வந்துட்டு ஒரு 17 to 18 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபஜ்ஜியான கூயியான ப்ரௌனி வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த நட்டி ப்ரௌனி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதில் வந்து ஆடிஸோட ஈகோ பேக் அந்த பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது வந்து எங்கேயுமே ஸ்டிக் ஆகாமல் அப்படியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இது இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர்லேயும் பண்ணலாம். சாக்லேட் கனாஷ் வச்சு டாப் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு வந்து 1/4 கிலோ ப்ரௌனி. இது ஆக்சுவலாக வந்து 300 to 350 கிராம்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த கஸ்டமர் ரொம்ப ஸ்வீட்டுன்றனால நான் அப்படியே ஃபுல்லாமே கொடுத்துட்டேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.